ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்யாண கதை தான் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். அதில் பார்ட் 3 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நேற்று நான் வந்து போட்ட வீடியோக்கு வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, அண்ணா மேலே தான் தப்பு இருக்குது, அண்ணா தான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து முடிவெடுத்திருக்கணும், பட் அவர் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. கரெக்டு தான், அவர் மேலே தப்பு இருக்குது. நானும் ஒத்துக்கிறேன், நானும் அதை தான் சொல்லியிருக்கிறேன், நீங்களும் அதான் சொல்லியிருந்தீங்க. என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் அது கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் லவ் பண்ணும்போது லவ் ஸ்டோரியிலையுமே நான் சொல்லியிருப்பேன், பார்க்காதவங்க வந்து பார்த்துட்டு வந்துடுங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னென்னா ஒரே ஒரு முடிவு மட்டும் நாங்கள் பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம வீட்டில் பேசி சம்மதம் வாங்கி அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே முடிவு பண்ணியிருந்தோம். முக்கியமாக நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா ரீசெண்டாக அப்போ லவ் மேரேஜ் பண்ணுறவங்க எல்லாமே ஓடி போய் தான் கல்யாணம் முடிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அது வந்து எனக்கு என்ன மைண்டில் தாட் ஆச்சுன்னா, இப்போ ஒரு நம்ம ஒன்று வாழணும் அப்படின்னு சொல்லி ஓடி போய் கல்யாணம் முடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நம்மளோட வாழ்நாள் முழுக்குமே இவ ஓடி போய் கல்யாணம் முடிச்சிட்டா, ஓடி போய் கல்யாணம் முடிச்சவா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வரும். அந்த பேர் வந்து நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து முடிவில் தான் இருந்தோம். என்ன ஆனாலும் சரி, நீயாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, ஓடி போய் கல்யாணம் முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம். இது வந்து உண்மை தான். பட் அவர் வந்து அந்த இடத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போயிட்டு எனக்கு 2 வருஷம் டைம் வேணும், நான் இப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸை நம்பினார். அவர் பேரண்ட்ஸை விட அவங்க அப்பாவை ரொம்ப நம்பினார். என்கிட்ட வந்து அடிக்கடி சொல்லும்போது வந்து எனக்கு டவுட்டாக இருக்கும், ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் அப்படின்லாம் நான் சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், இல்லை எங்கள் அம்மா வந்து பிரச்சனை பண்ணாலும் எங்கள் அப்பா வந்து கண்டிப்பாக ஒத்துப்பார், அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா இவர் ஒரே பையன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒத்துப்பார், எங்கள் அப்பாட்ட நான் சொன்னால் அவர் எல்லாம் தெரிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக இருந்தார். ஓகேவா? அந்த நம்பிக்கை வந்து அங்கே உடைக்கப்பட்டுச்சு. அவங்க வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மோசமான பிஹேவியர். ஓகேவா? பேரண்ட்ஸ் மேலே தப்பு இல்லை அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. இனிமேல் வரக்கூடிய குறை நடந்த விஷயத்தை மட்டும் கேட்டுக்கோங்க. மீதி இருக்குல்ல, அந்த மீதியை கேட்டுட்டு யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். நான் இந்த வீடியோ வந்து எதுக்கு மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளோட லவ் ஸ்டோரியில் நிறைய சொல்லியிருக்கிறேன், கல்யாண கதையும் சொல்லிடலாம். இதில் என்ன நம்ம இல்லாத விஷயத்த சொல்ல போகிறோம், நடந்தது தான். அன்னைக்கு வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நடந்த விஷயத்தையே திரும்ப பேசுகிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எனக்குள்ளே இருக்கிற வழிகள் வந்து நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணது கிடையாது. இன்க்ளூடிங் எங்கள் அண்ணனாக இருக்கட்டும், எங்கள் அம்மா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே வந்து தெரியும், நான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவா, நான் ரொம்ப திமிரானவா அப்படிங்கிற மட்டும்தான் தெரியும். எனக்குள்ளேயும் இந்த விஷயம் வந்து இருக்குது. இன்னமும் எனக்கும் இந்த மாதிரிலாம் தோணுது, இந்த மாதிரிலாம் பண்ணாங்க என்னையேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகே, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் அன்றைக்கி எதில் சொல்லியிருந்தேன், அந்த அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த பொண்ணை வந்து நான் இப்போ கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு 2 வருஷம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஓகே, நாங்கள் ஊரில் போய் முடிவு பண்ணிக்கிறோம், பெரியவங்களை வச்சு பேசிக்கிறோம், இப்போ ஸ்டேஷனில் வச்சு முடிவு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குறாங்க. இது தெரியாமல் நாங்களும் ஊருக்கு வந்தாச்சு. ஓகே, ஊரில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நார்மலாக வந்தாச்சு. எப்படினாலும் நமக்கு வந்து அசிங்கமானது ஆகிப்போச்சு, ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஒரு பொண்ணு வீட்டில் எவ்வளோ அசிங்கப்படணுமோ அவ்வளோ அசிங்கப்பட்டாச்சு. இனிமேல் வந்து ஊருக்காரங்களை வச்சு பேசி கல்யாணம் முடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சி வந்தது. ஆனால் அங்கேருந்து ஏன் வெளியில் கூப்பிட்டு வந்தாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஏன் வெளியில் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கல்யாணம் முடித்தா நம்மளால் நகை பணம் கேட்க முடியாது, வரதட்சணைன்னு ஒரு பேரை எடுக்கவே முடியாது. அவங்க வந்து நீ விரும்புனியாப்பான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஓகேவா? 2 பேருமே மேஜர், ஜஸ்ட் மேஜர். அப்போ தான் எனக்கு 18 வயசு முடிஞ்சிருந்த மேஜரு, அவருக்கு 21 வயசு முடிஞ்சிருந்த டைமு. ஓகேவா? அப்போ 2 பேருமே மேஜராக இருந்தால் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இது லெக்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஊருக்கு கூட்டு வந்தாங்க. ஊருக்கு கூட்டு வந்தால் நம்ம என்ன நாள் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு என்ன நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அங்கே ஊருக்கு கூட்டு வரும்போது எப்படி பேசி கூட்டு வந்தாங்கன்னா, எனக்கு ஒரே ஒரு பையன் தான், அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், அங்கே வச்சு கல்யாணம் பண்ண செட் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் ஊருக்கு வந்தது. ஓகேவா? ஊருக்கு வந்ததுக்கப்புறமா டோட்டல் சேஞ்சுடு. கல்யாணம் பண்ணணும்னா இது வேணும், இப்படி போட்டால் தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் வச்சாங்க. ஓகேவா? டிமாண்ட் வச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நம்ம வீட்டில் தான் நான் சொல்லியிருக்கேன்ல, எங்கள் வீட்டில் நார்மலான ஃபேமிலி தான். எங்கள் அண்ணன் அப்போ தான் வேலைக்கு போயிருக்கிறான், அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு வருமானம் கிடையாது. திடீர்னு அவங்க வந்து எப்படின்னா,
இப்போ வந்து 2 பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து அவர் 40 நாள் லீவுக்கு வந்திருக்காரு. 40 நாள் லீவுக்கு வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப ரிட்டர்ன் எப்போ வருவாரோ, இல்லை அவரை வந்து என்னெல்லாம் பேசி மைண்ட் சேஞ்ச் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு தாட் இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தூரம் அசிங்கம் பண்ணிவிட்டு கல்யாணம் முடிக்காமல் போச்சுன்னா இனிமேல் நம்ம மீதி நாட்கள் அடுத்த வாழ முடியாது. இந்த 2 விஷயம் இருக்குது. அதனால் இந்த 40 நாளுக்குள்ளே கல்யாணம் முடிச்சு ஆகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம். அவங்க வந்து பக்காவாக டிமாண்ட் பண்ணுறாங்க. ஊர்லேருந்து பேசி அங்கே ஆள் போகுது, அங்கேருந்து திட்டுன்னு இவங்க அம்மா வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு சொல்கிறீங்க. என்ன தான் ஒரு பையனை பெற்றவங்களா இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு குடும்பத்தை வந்து கொடுமைப்படுத்துறதுக்கு ஒரு லிமிட்டு தான் இருக்குது. லிமிட்டு கூட கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் லிமிட்டே கிடையாது. யாரும் பேசவே கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அந்த வார்த்தைகள் வந்து ஒரு திருவள்ளுவர் கூட சொல்லியிருப்பார், தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆனால் நாவினால் சுட்டவடு ஆறாதுன்ட்டு. அந்த வார்த்தைகள் வந்து எந்த காலத்துக்குமே ஆறவே ஆறாது. அந்த அளவுக்கான வார்த்தைகள். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கரெக்டு, சூப்பர் அப்படின்னு மட்டும் யாரும் சொல்லாதீங்க. இவர் சொல்லுங்கள், சேர்த்து சொல்லுங்கள். ஆனால் அது உண்மை தான். அந்த டைமில் அப்படி தான் இருந்தார். நான் அவர்கிட்டையும் கேட்டேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து வந்த உடனே அவர்கிட்ட உட்கார வச்சு நீங்கள் கேட்டிங்களா அதை ஏன் அப்படி பண்ணீங்கன்ட்டு. நான்லாம் கேட்டாச்சு. அவருமே அதுக்கு சொன்ன விஷயம் என்னென்னா, நான் எங்கள் அப்பா அம்மாவை நம்பினேன். சரி, நமக்கு வந்து கல்யாணம் வந்து நல்லா முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. நான் ஒரு பையன்தான், அதனால் என்னை வந்து ஏமாற்ற மாட்டாங்க, என்னை வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி நான் வந்து இருந்தேன் அவங்க பேச்சை கேட்டுட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இப்போது அந்த டிமாண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அங்கேருந்து பேசி இங்கே வராங்க, இங்கேருந்து ஐயோ முடியாது இப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அழுது புலம்புறோம். அப்புறம் அங்கேருந்து திரும்ப ரிட்டன் அந்த பெரியவங்க இருப்பாங்களே, ஊர் தலைவர்கிட்ட, அவங்களாம் மாறி அலைஞ்சு சலிச்சு போயிட்டாங்க. சரி, என்னடா குடும்பம் இது, கேவலமான குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்க வாய்ப்படே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகேவா? இது நடந்தது உண்மை, இது சொன்னது உண்மை. ஓகேவா? அப்போ அந்த டிமாண்ட் போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு என்ன தாட்னா, எங்கிட்ட வந்து அப்போ வீடு எங்கள் அப்பாவோட கொஞ்சம் பூர்வீக சொத்து கொஞ்சம் இருந்துச்சு. வேறு வழியே இல்லாமல் அந்த சொத்தெல்லாம் விற்றாதான் நகை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. எங்கள் அப்பாவோட பூர்வீக சொத்து எல்லாமே விற்றோம். ஓகேவா? இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாமான்னு தெரியல, நான் சொல்கிறேன். இது உண்மைதான். நடந்து விற்று நகை பண்ணி வச்சாச்சு. அவங்க கேட்ட அளவுக்கு முடியாமல் ஓரளவுக்கு பண்ணியாச்சு. பாதி கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. மீதி நகையை பண்ணியாச்சு. இந்த மீதி நகை பண்ணிவிட்டு நாங்கள் சொல்லி விட்றோம் திரும்ப, நகை பண்ணியாச்சு, இப்போ கெட்டிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் நகை இப்போ அந்த சொத்தை விற்றாலுமே அது காணலை. அந்தளவுக்கு கொஞ்சம் வந்து நகைக்கு வந்து பத்தாம தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு வந்து சொத்தெல்லாம் விற்றாச்சு. எங்கள் அண்ணனும் ஒன்றும் சொல்லலை, அங்கேருந்து இன்னும் பண்ணுங்கள், எப்படியும் கல்யாணம் முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரவும் இல்லை. நான் வந்து இது வேறு ஒரு பையனாக இருந்தால் அப்போல்லாம் சொத்தை விற்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருப்பான். ஆனால் எங்கள் அண்ணன் சொத்து காசு பண்ண முக்கியம் கிடையாது, நமக்கு வந்து சொந்தம் தான் முக்கியம். நம்ம தங்கச்சி பண்ணிட்டா இனிமேல் இந்த சொத்து இருந்தாலும் சரி போனாலும் சரி எப்படியா சரி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை விற்கிறது வந்து ஒன்றும் சொல்லலை. விற்றாச்சு. அவன்கிட்ட பர்மிஷனும் கேட்கல, எதுவும் சொல்லலை, அவனும் எதுவுமே சொல்லலை. ஓகேவா? இதுதான் நிலவரம். அப்புறம் சரி வித்தாச்சு, இனிமேல் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி, பிரச்சனை இல்லைலாம் கிடையாது, அது வைக்கிறதே பெரிய தப்பு. அது நாங்கள் விற்கிறோன்னு தெரிஞ்சு எங்கள் சைடு நடந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இப்போ விற்றே தான் ஆகணும் அப்படின்னு சுச்சுவேஷனில் கூட ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு அந்த இடத்த வந்து பேசி முடித்தாங்க. ஓகேவா? இப்போ உள்ள ரேட்டுக்கு அது அப்போ வந்து இப்போ விற்றே ஆகணும் ஒரு நிலவரம் வரும்போது கூட எப்படி தெரிஞ்சவங்க வந்து எப்படி அந்த இடத்தோட விலையை தீர்மானிப்பாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா நீங்களும் சொல்லுங்கள். அப்படி தீர்மானித்தாங்க விலையை அந்த இடத்துக்கு. அது விற்றாச்சு. என்னால் தான் நடந்துச்சு. இப்போ வந்து நீங்கள் சொல்லுவீங்க, இது வந்து நீ லவ்வே பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டு தான். நான் அப்போ வந்து ஒத்துக்கிறேன். நான் லவ்வே பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. திரும்ப அங்கே தான் நிறைய சொந்தக்காரங்கன்னு சொல்லக்கூடாது, நிறைய ஜால்றாங்க. அந்த ஜால்றாங்க தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் சொந்தக்காரங்களே நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி சொன்னால் வந்து இப்போ எல்லாத்தையும் சொன்ன மாதிரி ஆயிரும். அதனால் அந்த ஜால்றாங்க இருக்குல்ல, அந்த வீட்டை சுற்றி அது வந்து கீ கொடுக்குது அவங்க வீட்டில் எல்லாத்தையும். இவளை சீக்கிரமாக வந்து நகை பண்ணுனா வாய்ப்பே கிடையாது, இது தங்கமாக இருக்குமா இல்லையா, இது கரெக்டாக அவள் பண்ணியிருப்பாளா இல்லையா அப்படின்னு சொல்லி கீ கொடுக்குதுங்க அந்த ஜால்றாங்க. அந்த ஜால்ரா பேச்சை கேட்டு இவங்க பேரண்ட்ஸு எங்கள் வீட்டில் ஆளை விட்டு அந்த சொத்தை விற்று நகை பண்ணி வச்சுருக்க நகையை வாங்கி கொண்டு அது தங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி தங்க கடையில் செக் பண்ணி அதை எடை போட்டு பார்த்து இவ்வளோ நகை இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு வெக்கமே இல்லாமல் அதை கொடுத்து விட்டாங்க. ஒரு குடும்பத்தோட மொத்த பாவத்தையும் அந்த கையில் வாங்கிட்டு போய் எடை போடும்போது உங்களுக்கு உறுத்தலையா? நான் கேட்கல, இன்றைக்கி நான் கேட்குறேன். இந்த விஷயம் வந்து எங்கள் ஊரில் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. இது எப்படியோ அவங்கக்கிட்ட போய் சேரட்டும். அவங்களுக்கு அந்த பாவத்தை வாங்கிட்டு போகும்போது உங்களுக்கு அதை உறுத்தலையான்னு நான் வந்து கொஸ்டின் கேட்குறேன்.
ஓகேவா, வாங்கிட்டு போனவங்ககிட்ட. அந்த கீ கொடுத்தாங்கல்ல, அந்த ஜால்ராக்கு தோணலையா அடுத்த வீடு குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்படி நம்ம பேசுகிறோமே அப்படின்னு நினச்சி அன்னைக்கு தோணலையா அப்படின்னு எனக்கு இப்போ கொஸ்டினாக கேட்கணும் போல தோணுது. ஆனால் வந்து அப்போ நடக்கும்போது நான் ரொம்ப சின்ன பிள்ளை, எல்லா பிரச்சனை நம்மளால் ஆகிப்போச்சு, இனிமேல் வந்து நம்ம வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்தேன். இப்போவும் எனக்கு வந்து நினச்சா கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் அழாதீங்க, நீங்கள் அழுறத வந்து எங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து என்னால் தான் எங்கள் குடும்பமே கெட்டு போச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுமே நான் வந்து இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் அழுதது கிடையாது, நான் யார்கிட்டையும் சொன்னதும் கிடையாது. நான் வந்து இப்போ தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எடை போட்டு கொண்டு கொடுத்தாச்சு நகையை. திரும்ப பிரெயின் வாஷ் நடக்குது வீட்டில். நீ வந்து அதாவது இவர் சொன்னது, நீ வந்து எங்கள் சொந்தக்காரங்க அந்த ஊரில் இருக்காங்க, நீ அங்கே போய் இருந்துட்டு 1 மாதம் இருந்துட்டு அப்படியே ஊருக்கு போயிரு, கல்யாணம் முடிக்க வேண்டாம் அப்படி சொல்லி, அதாவது சுற்றி இருக்க ஜால்ராங்க இருக்குல்ல, அந்த ஜால்ராங்க அந்த கல்யாணத்தை எப்படி முடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளில் மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்திருக்குது. ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் யாருக்கு பிரச்சனையோ அவங்கள மட்டும் பொறுமையாக நிதானமாக யோசித்து பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த ஜால்ராங்க கூட பேச்சை கேட்டுட்டு அன்னைக்கு என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாமே பண்ணாங்க. ஓகேவா, இது எந்த காலத்தில் இந்த பாவத்தை வந்து அவங்க கழிப்பாங்க? ஓகேவா, இது இவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்கிறியே, ஒன்றால் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் பண்ண பாவம் என்னென்னா, நான் வந்து லவ் பண்ணது, எல்லாரும் போல் லவ் பண்ணது. ஓகேவா, எனக்கு தெரியாது. எல்லாருமே அன்னைக்கு என்ன சொன்னாங்க, எங்கள் சொத்தை விற்கும்போது சொன்னாங்க, இந்த பிள்ளையால் இந்த குடும்பமே அழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. நான் சொன்னல, இந்த காரணம் தான். அப்போ வீடு மட்டும் இருந்துச்சு, எங்கள் வீடு மட்டும் இருந்துச்சு. அந்த வீட்டை விற்றா தான் அந்த குறை நகையும் போட முடியும்ன்ற கண்டிஷன் இருந்துச்சு. அப்போ அந்த குறை நகையும் போடுறதுக்கு இந்த வீட்டை விற்றாகணுமா அப்படின்னு, அந்த குறை நகையும் போட்டால் தான் கெட்டுவேன்ட்டாங்க. ஓகேவா, அந்த குறை நகையும் போட்டால் தான் கெட்டுவேன்னு சொன்னதுனால அந்த வீட்டை விற்கணுமா அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சு. அப்போ குடியிருக்க வீடு இல்லை, இதை விற்கக்கூடாது, இதை விற்றுட்டு வேறு எங்கேயாவது கண்காண இடத்துக்கு போயிடலாமா அப்படின்ற தாட்டு தான் எங்கள் சைடில் இருந்துச்சு. அப்போ இப்படி என்னால் வந்து சுத்தமாக அழிஞ்சு போச்சு. எப்படின்னு எனக்கு ஏற்றுக்கவே முடியல. ஏற்றுக்க முடியலன்னு சொல்லி என்ன ஆக போகுது, நான் சொல்லவே முடியாது. அவ்வளோ பெரிய பாவத்தில் எனக்கும் பங்கு உண்டு. அதை நான் இப்போவும் அவங்க வந்து இப்போ நான் சொல்கிறவங்ககிட்ட அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்குறவங்க நான் கேட்டுப்பேன். ஓகேவா, இவர்கிட்ட நான் அடிக்கடி பேசும்போது நான் சொல்லிப்பேன், என்னால் தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிப்பேன். இதுதான் உண்மை. அடுத்து அந்த குறை நகைக்கும் அந்த வீட்டை விற்கவே வேண்டாமான்னு யோசனையில் போயிட்டு இருக்கும்போது, அப்போது நாங்கள் வந்து இந்த குறை நகையை வந்து நாங்கள் கொஞ்சம் நல்லா போட்டுருதோம் அப்படின்னு சொல்லி பேசி ஆளை வச்சு கெஞ்சி கூத்தாடி அப்புறம் அந்த கல்யாணம் முடிக்கிற நிலைமைக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா, இந்த கல்யாணம் முடிக்கணும்னா அந்த குறை நகை போடுறதுக்கு கொஞ்சமாக எங்கள் தாத்தா, அதாவது எங்கள் அம்மாவோட அப்பா, அவர்கிட்ட இருக்க வீடு இருந்துச்சு. அவர் வீட்டில் ஒரு பாதி பாகத்தை என் பேர்லேயும் என் வீட்டுக்கார் பேர்லேயும் எழுதி வச்சாங்க. அது எழுதி கொடுத்தா அதுக்கு ஈக்குவல், அதாவது பாதி நகை போடலைல்ல, அதனால் அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் சொத்தை வந்து எழுதி வாங்கிக்கிட்டாங்க. ஓகேவா, இதெல்லாம் பண்ணி நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பேரண்ட்ஸு, எந்த தப்புமே இல்லைன்னு சொன்னீங்களே, அந்த பேரண்ட்ஸ் பண்ண ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இதில் எங்கே போனார் அண்ணன், என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, அவர் என்ன பண்ண முடியும், அவர் கையில் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம், அவங்க அப்பா அம்மாவை நம்பி அவர் இருந்தது. அது வேணால் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு மேலேயும் ஒரு மனுஷன் அப்பா அம்மாவை நம்புவாங்களா அப்படின்னு நீங்கள் கேளுங்க, நான் ஒத்துக்கிறேன். மற்றபடி இவர் அந்த வீட்டில் பேசுகிறதுக்கான வாய்ப்போ இவருக்கு வந்து கொடுக்கப்படலை. எனக்கு வந்து நான் பண்ண தண்டனைக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறமும் கல்யாணம் சூப்பராக நடந்துச்சா, எப்படி கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு மேலே நான் வந்து நிறைய விஷயங்களை வந்து மிஸ் பண்ணிட்டேன். சில விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே சொன்னோன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்களுக்கும் எனக்கும் வந்து அவங்களுக்கும் எனக்கான வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.